الكريم أما بعد فقط قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد. இருண்டு கிடந்த இந்த உலகத்திற்கு ஒளி விளக்காய் தோன்றிய எம்பெருமானர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபா பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் தபகத் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இந்த பயானில் கலந்து கொண்ட நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் என்றென்றும் வழங்குவானாக. ஆமீன். 2020ஆம் ஆண்டு தொடங்கியது நம் ஹாதியா நிஸ்வான் மதர்சா. இப்பொழுது 3 ஆண்டுகள் நிறைவு பெற்று 4ஆம் ஆண்டின் பக்கம் அல்லாவின் அருளோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஹாதியா என்ற பெயரின் பொருள் நேர்மைக்கு வழிகாட்டும். ஹஸ்ரத் சாஜுதீன் மௌலானா அவர்களின் வழிகாட்டுதல் படி அல்லாவின் பாதையில் நேர்மைக்கு வழிகாட்டி சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்கிறது ஹாதியா நிஸ்வான் மதர்சா. இணைவெளி மூலமாக மாணவிகள், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு கற்றுக் கொடுக்கிறார்கள். யார் இஸ்லாத்தை மறுமலர்ச்சி செய்யும் நோக்கில் மார்க்க கல்வியை கற்பதற்காக ஈடுபட்டுள்ள நிலையில் மரணம் அடைந்து விட்டாரோ, ஸ்வர்க்கத்தில் அவருக்கும் நபிமார்களுக்கும் இடையில் ஒரே ஒரு நிலைதான் உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நம் மார்க்க கல்வியை அழகிய முறையில் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்து நமது வாழ்வில் செயல்படுத்தவும் இணைவெளி மூலமாக கற்க உதவுகிறது நமது ஹாதியா நிஸ்வான் மதர்சா. நம் மதர்சாவில் குர்ஆன் ரீடிங், தஜ்வீத், ஹிப்ஸ், முஅல்லமா, முபாலிகா, ஆலிமா, கிராத், மக்தப், பயான், அகீதா, அரபு இலக்கணம், அரபிக் ரைட்டிங் போன்ற பல வகுப்புகள் உங்களின் நேரத்திற்கு ஏற்றவாறு ஆன்லைன் மூலம் சிறந்த உஸ்தாதுகளை கொண்டு வழிநடத்தப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஹாதியா நிஸ்வான் மதர்சாவை வழிநடத்தி செல்லும் ஹசரத் சாஜுதீன் மௌலானா அவர்களுக்கும் நிர்வகிக்கும் ஜஹவர் நிஷா உஸ்தாத் அவர்களுக்கும் மதர்சாவில் பணிபுரியும் நாம் உஸ்தாதுமார்களுக்கும் மார்க்க கல்வியை கற்கும் குழந்தைகள், பெரியவர்கள், சகோதரிகள் என அனைவருக்கும் மற்றும் இந்த உலக முக்மீன்களான நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலும் இன்மையிலும் வெற்றியை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்கம் இஸ்லாம் தான் வந்துட்டு அளவே இல்லாமல் கற்பது மார்க்க கல்வி. அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, ரப்பி ஜித்னி இல்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சிஸ்டர். அதனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத் வந்துட்டு இல்மு தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சிஸ்டர்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா ஹதீஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு ஒரு நடந்த மிகப்பெரிய அழகிய ஒரு முன்மாதிரியான ஒரு ஹிஸ்டரி. ஒரு சில விஷயங்களை கேட்கும் போது நம்மளுடைய கல்வில இருந்து நம்மளே அறியாமல் அதாவது கண்ணீர் சொட்டக்கூடிய அந்த சூழ்நிலை வரும் இல்லையா சிஸ்டர், அந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டரி தான் இது. சரிங்களா? அல்லாஹ்வின் நினைவால் கண்களுக்கு கண்ணீரை வரக்கூடிய அந்த இதயம் வந்துட்டு என்னைக்குமே நரகத்துக்கு போகாது அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க சிஸ்டர்ஸ். அதனால அல்லாஹ்வின் பயத்தாலும், அல்லாஹ்வின் அச்சத்தாலும், அல்லாஹ்வின் அன்பாலும், அல்லாஹ்வின் கட்டளையாலும், அல்லாஹ்வின் வார்த்தையாலும் ஒரு மனிதனுடைய கல்வும் கண்ணீரும் கலங்குகிறது என்றால் அந்த மனிதனோ அந்த உடலோ வந்துட்டு நரகத்துக்கு போக மாட்டாங்க சிஸ்டர்ஸ். அதனால அந்த பயமும் அந்த கல்வியும் அந்த விஷயம்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மள இல்ம கல்வியில நம்ம சிறந்தவங்களா இருக்கணும் அப்படிங்கறதான் சிஸ்டர் உண்மையான விஷயம். சரிங்களா? அடுத்து ஹுனைன் யுத்தம் நடக்குது. ஹுனைன் யுத்தத்துல வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு நம்மளுடைய இஸ்லாத்துக்கு வந்துட்டு வெற்றி கிடைக்குது. அதுல வந்துட்டு பொருளாதாரம் நம்மளுடைய இஸ்லாத்துக்கு நிறைய வந்துட்டு பங்கு கிடைக்கிறாங்க. ஓகேங்களா? நிறைய விஷயம் பொருளாதாரம், அதாவது நிறைய பணங்கள், சரிங்களா, நிறைய அந்த ஹுனைன் யுத்தம் வந்துட்டு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பொருளாதாரத்துல இருந்து கிடைக்குது. ஓகேங்களா? அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மக்காவாசிகளுக்கு, குறைஷிகளுக்கு வந்துட்டு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. அப்ப அன்சாரிகள் வந்துட்டு அப்பதான் போர் முடிஞ்சு வந்திருக்காங்க. அன்சாரிகளோட அந்த வால்ல இருக்கக்கூடிய அந்த ரத்தம் கூட காய முடியாத அந்த சூழ்நிலையில, காயவே இல்லாத அந்த சூழ்நிலையில கூட என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அன்சாரிகளை சில பேர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஊர்பற்று வந்துருச்சு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவாசி, அதனால அவங்களுக்கு ஊர்பற்று வந்துருச்சு. அதனால அவங்க வந்துட்டு அந்த மக்காவாசிகளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் கொடுக்குறாங்களே அப்படிங்கறத அன்சாரிகள்ல ஒரு சில பேர் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களை கூப்பிடுறாங்க. சாத் இப்னு உபாதா போன்ற தலைவர்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களா அப்படிங்கறத கேக்குறாங்க. ஆமா, நாங்க சொல்லல, ஒரு சில பேர் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, அன்சாரிகள்
எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூட்டுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு கேக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களான்னு கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த பதிலுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கறத ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப கேக்குறாங்க, அதாவது அல்லாஹ் தஆலா தான் வந்துட்டு அருள் செய்கின்றவன், நீங்க விரும்புனீங்கன்னா இப்படி சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் உங்களை பொய்ப்படுத்தினாங்க, அந்த நேரம் நீங்க மதினா வந்தீங்க, நாங்க உங்களை உண்மைப்படுத்தினோம். விரட்டப்பட்ட இடத்துல இருந்து நீங்க வந்தீங்க, அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நாங்க புகலிடம் கொடுத்தோம். ஏன்னா மதினாவாசிகள் தான் அழகிய வீடுகளை கொடுப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு கொடுப்பாங்க. சரிங்களா? உலக தேவைகளுக்காகவும் பொருளாதாரத்துல அவங்க முன்னேறி இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்களுக்காக நான் என்னத்தை கொடுத்தேன்? பொருளாதாரத்தை கொடுத்தேன். உலக பொருளாதாரத்தை மட்டும்தானே கொடுத்தேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க செஞ்ச நான் எதையுமே மறக்கவே இல்லையே அப்படிங்கறத ஒன்னொன்னா வரிசையா அவங்க சொல்லிக்கிட்டே வருவாங்க சிஸ்டர்ஸ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அன்சாரிகளும் கண்ணீர் சொட்ட சொட்ட அழுதுகிட்டே இருப்பாங்களாம். ஓகேங்களா? அந்த அழுகையின் போதே, மதினாவாசிகளே, உங்களிடம் நான் உங்களுக்கு என்ன கொடுத்தேன் தெரியுமா? எந்த ஒரு அதிகப்படுத்தக்கூடிய எந்த விதமான குறைவும் ஏற்படாத இல்மையும் இஸ்லாமையும் அல்லவா உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க சிஸ்டர். ஓகேங்களா? அப்ப மார்க்கப்பற்று, இல்மு, இஸ்லாம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா கிடைச்சிருது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய மார்க்கப்பற்றோடு நின்றாம நம்மளுடைய அமல்களோட சேர்த்து அதை அழகிய ஒரு வழியில கொண்டு போகணும் அப்படிங்கறதா சிஸ்டர் மார்க்க கல்வியில இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். ஓகேங்களா? அடுத்து வந்து இல்ம பற்றிய நபிமார்களை பத்தி அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், யாக்கூப் அவருக்கு கற்றுக் கொடுத்த கல்வியில் இல்மை தெளிவான கல்வியுடையவராக அவரை ஆக்கினோம். தாவூத் நபி, சுலைமான் நபிக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இல்மை எங்களுக்கு வழங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலாட்ட வந்து அவங்க வந்து சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கனவுடைய விளக்கம் பற்றிய இல்ம அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன கொடுத்தான், நபியை அதிகப்படுத்தி கேளுங்கள் என கூறிய ஒரு விஷயம் என்னது, ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹ்வே எனக்கு இல்மை அதிகப்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் தஆலா சொன்னான். சரிங்களா? அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்கள் யார், காலித் பின் வலீதா இருக்கட்டும், அவங்க போர் தளபதியா நியமிச்சாங்க. போர் தளபதியா மட்டும் கிடையாது, அவங்க இல்முல அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக ஆக்கப்பட்டதுக்கு பின்னாடிதான் அவங்கள போர் தளபதியா அறிவிச்சாங்க. அடுத்து ஜைத் பின் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஹி எழுதக்கூடியவங்களா இருந்தாங்க. சரிங்களா? இதற்கு முன்னாடி இல்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்துட்டுதான் இன்னென்னவருக்கு இன்னென்ன பொறுப்பு அப்படிங்கறத கொடுத்தாங்க சிஸ்டர். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், அல்லாஹ்வை உள்ளத்தால் பயந்தவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களில் உலமாக்கள் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். சரிங்களா? அதாவது கஷ்டம் இல்லாம இல்மு கிடைச்சிருமா? இப்ப நம்ம இந்த மார்க்க கல்வியோட சிறப்புகள் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும், கஷ்டம் இல்லாம இந்த இல்மு கிடைக்குமா சிஸ்டர்? கிடைக்காது. அதற்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ பார்க்கலாம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இருக்காங்க இல்லையா, அவங்க புகாரா அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க வந்துட்டு 16 வயதுல பயணம் செய்யறாங்க சிஸ்டர். ஓகேங்களா? 1,00,000 ஹதீஸ மனனம் செய்யறாங்க. ஓகேங்களா? அதாவது அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, புகாராக்கு வந்துருங்கன்னு சொன்னப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நான் வந்துட்டு இந்த மாதிரி ஹதீஸ நான் தேடணும் அப்படின்றதுக்காக இல்முக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சவங்கதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா. சரிங்களா? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவங்க அல் அஷ்ரத்துல் முபஷ்ஷரூன், நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக், உமர், உஸ்மான், அலி, அவங்க எல்லாத்தையும் நமக்கு தெரியும். அவங்களும் எல்லாமே வந்துட்டு இல்மு கல்வியில வந்துட்டு ஃபிக்ஹ் கலையிலயும் குர்ஆன மனனம் செய்யறதுலயுமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சிறப்பு வாய்ந்தவங்களா இருந்தாங்க சிஸ்டர். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தெரியும். மொத்தமே அவங்க வாழக்கூடிய இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை 6 வருடம் தான் சிஸ்டர். ஹவுஸ் கோத்தினத்தரோ தலைவர் அவங்கள பத்தி நமக்கு தெரியும். ஆனா அவங்களுடைய மரணத்திற்கு அரிசியே நடுங்கியதுன்னு பாக்குறோம். அப்ப அவங்களுடைய ஈமானும் இல்மும் எவ்வளவு அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத பாக்கணும் சிஸ்டர். அடுத்து முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்துட்டு இஸ்லாமை ஏற்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு முதலாக அவங்களை அனுப்பி வைத்த தலைவர். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்த மனிதர். நம்ம இன்னைக்கு இஸ்லாத்துக்காக நம்மளுடைய ₹1 செலவழிக்க நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்களா, அவங்களுடைய கஃனிட கூட ஆடை இல்லாம அவங்களோட தலையை மூடுனா கால் தெரியுமா, கால் மூடுனா தலை தெரியக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சிஸ்டர்ஸ். அடுத்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 18 வயதுல இஸ்லாத்தை ஏற்று அன்சாரி தோழர்களே மிகவும் சகிப்புத்தன்மை வாய்ந்த தோழரா அவங்க இருந்தாங்க சிஸ்டர்ஸ். அவருடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கலிஃபாவோட காலத்துல என்ன பண்ணுவாங்க, 3 பேரை சூஸ் பண்ணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துலதான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இஸ்லாம் ரொம்ப விரிவடைஞ்சிச்சு அப்படிங்கிறது தெரியும். ஷாம், யமன், மக்கா, பாலஸ்தீன், திம்ஷிக் அப்படிங்கிற நாடுகளுக்கு வந்துட்டு நிறைய சஹாபாக்களை சூஸ் பண்ணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுப்புவாங்க.
அதுல வந்துட்டு ஒருத்தர் தான் யாரு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மாதிரி சஹாபாக்களை சூஸ் பண்றாங்க சிஸ்டர். அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யமன்ல இருக்கும்போது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு மஸ்ஜித் நபவி வந்து திண்ணை தோழராக வாழ்ந்து சாப்பாடு இல்லாம ஒரு நாள் சாப்பாடு இல்லைன்னா கூட தன்னுடைய வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு, அதாவது அவங்க எல்லாம் அஹ்லு சுஃபான்னு சொல்லுவாங்க, திண்ணை தோழர்களாக இருந்து அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்களா, அபூ ஹுரைரான்னு சொல்லிட்டு நம்ம போயிடும். ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபியோட வாயவே பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனசுல வந்துட்டு, அதாவது என்னன்னா உள்ளத்துல வந்துட்டு அவங்களுடைய ஹதீஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்களாங்க சிஸ்டர். ஓகேங்களா. 800 பேர் ஹதீஸ் கலையை ரிவாயத் செய்யக்கூடியவங்க, 800 பேர், ஒன்றல்ல, இரண்டல்ல, 100 அல்ல, 200 அல்ல, 800 பேர் இவங்ககிட்ட வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட வந்து இஸ்லாத்துக்காக இவங்களோட ஹதீஸ்கள் ரிவாயத் வந்து செய்யறதுக்காக நிறைய 800 பேர் வந்துட்டு இவங்க ஹதீஸ் ரிவாயத் செய்யறவங்க வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஹதீஸ வந்துட்டு பெற்றுட்டு போனாங்களாம் சிஸ்டர். அப்ப இந்த மாதிரி பெருமைக்குரிய இவ்வளவு பேர் நம்ம சொல்றோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்றோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றோம். இவங்க எல்லாமே வந்துட்டு பேராலும் புகழாலும் அவங்க வச்சிருக்கக்கூடிய பணத்தாலும் பெருமையானவங்க கிடையாது சிஸ்டர்ஸ். இல்மு கல்வி அதிகமாக படுத்தி இஸ்லாத்தையும் ஈமானோடும் வாழ்ந்தது மட்டுமல்லாமல் அதன்படி அமல் செய்ததுனாலயும் அவங்கள பத்தி இப்பயும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் தஆலா என்னைக்கும் இல்மு கல்வியை படித்தவர்களை என்னைக்குமே அவன் தரைகுறவாக ஆக்கி விட மாட்டான், அவன் அவர்களை கண்ணியப்படுத்தி கொண்டே இருப்பான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம தாவா பணியில இருக்கக்கூடிய நம்மளை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் சிஸ்டர். பெண்களுடைய தாவா பணியில இருக்கக்கூடிய ஏபிஎஸ் தாவா சிஸ்டரா இருக்கட்டும், இல்ல ஹாதியா நிஸ்வான் மதரசால இருக்கக்கூடிய உஸ்தாதா இருக்கட்டும், இல்ல நிசா உஸ்தாதா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லணும். அதாவது பெண்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது இல்ல அப்படின்னு சொன்னா அந்த தாவா பணியில ஒரு சில குறைபாடுகள் ஏற்படும். அதனால நம்ம தாயாக, மனைவியாக, நம்மளுடைய உஸ்தாதாக, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு நல்ல ஒரு அம்மாவாக இருந்து கொண்டு, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தெரியும், அவங்களோட மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுவாங்களா, குடும்ப வேலைகள்ல ரொம்ப அவங்க மிகப்பெரிய சஹாபி நமக்கு தெரியும், குடும்ப வேலைகள் எல்லாமே அவங்களே செஞ்சாங்களாம் சிஸ்டர். மதினாக்கு போயிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அன்சாரி தோழிகள்கிட்ட வந்து ரொட்டி சுட கத்துக்கிட்டு வந்தாங்களாம். சரிங்களா. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய சஹாபி பெண்மணி வந்து ரொட்டி சுட கத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க வந்துட்டு தாவா பணியில மட்டும் அல்லாது அவங்களுடைய வேலைகளையும் கரெக்டா இருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். இது ஒரு சின்ன நான் வந்துட்டு உங்களவு கிடையாது, என்னுடைய அறிவுக்கு எட்டுன நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன் சிஸ்டர்ஸ், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது நம்மளுடைய தாவா பண்ணி இருக்கக்கூடிய நம்மளுடைய பொறுப்புகளை பத்தியும் விசாரிக்கப்படுவோம் அப்படிங்கறதான் சிஸ்டர்ஸ் நான் சொல்ல வரேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துவா செய்யுங்க, எல்லாரும் மதரசாக்காக துவா செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். எத்தீமாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபியை கொண்டு உலக எத்தீம்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றிய அழகிய வார்த்தை சிஸ்டர்ஸ் இது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறணும், அல்லாஹ்வை விரும்பணும், அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு சொன்னா இல்மு கல்வி மிக மிக அவசியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சிஸ்டர்ஸ். அதனால இன்ஷா அல்லாஹ் இல்மு கல்வி அதிகம் கற்கக்கூடியவர்களாக நம்மளும் நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளோட வம்சங்களையும் எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம உருவாக்கணும் சிஸ்டர்ஸ். இன்ஷா அல்லாஹ் ஏபிஎஸ் தாவா சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம மட்டும், அதாவது ஒரு ஆண் வந்துட்டு உயர்ந்தான் அப்படின்னு சொன்னா அந்த ஆணோட வளர்ச்சி ஆணோடய முடிஞ்சு போயிரும், ஒரு பெண்ணுடைய வளர்ச்சி அந்த குடும்பத்தை தொடரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல சிஸ்டர்ஸ். நம்முடைய நேரத்தில் பெரும்பகுதியை அல்லாஹுக்காகவும் தீனுக்காகவும் ஒதுக்க வேண்டும். அல்லாஹுடைய தீனை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اللهم فقهني في الدين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்ஸ்? அல்ஹம்துலில்லாஹ். 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 எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்கும் வாஜிபாக்குவானாக. அழகிய இறக்கைகளை கொண்ட வானவர்கள் நம் மீது அழகிய இறக்கைகளை கொண்டு வந்துட்டு நம்மள வந்துட்டு இப்ப அழகிய முறையில மூடி நம்மளுக்காக துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல. அல்ஹம்துலில்லாஹ்.
நம்ம எப்பவுமே வந்துட்டு வெற்றி அப்படிங்கிறது வந்துட்டு அல்லாஹ் தாலா நமக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது மறுமையில தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எப்பயுமே வெற்றி, தோல்வி ஒரு போட்டியில நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, எப்பயுமே நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபிஅல். அல்லாஹ்வுக்காக தான், அல்லாஹ் நாடியது தான் எனக்கு நடந்துருச்சு. அல்லாஹ் தான் எனக்கு இத வந்துட்டு எனக்கு இதுல தோல்விய குடுத்திருக்கான். எனக்கு இதுல வெற்றிய குடுத்திருக்கான். எனக்கு இந்த நடுநிலை தன்மைய குடுத்திருக்கான். நான் இதிலிருந்து அதிகமான கல்விகள நான் கத்துக்கிட்டேன். நான் இதிலிருந்து அதிகமான எனக்கு வந்துட்டு நெறைய விஷயங்கள நான் கத்துக்கிட்டேன். இதன் மூலம் நான் அமல்கள் செஞ்சேன். என்னால இத்தன பேர் வந்துட்டு கல்வியின் மூலமா, என்னுடைய பேச்சின் மூலமா, என்னுடைய ஒரு வரைபடத்தின் மூலமா நான் வந்துட்டு உருவம் இல்லாதத வரைஞ்சேன். நான் வந்துட்டு அழகிய முறையில துவா சொன்னேன். 3 வயசு குழந்தை அழகிய முறையில கிராத் ஓதும்போது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு ஆர்வமூட்டுன அந்த பெற்றோர்களுக்கு அதிகம் அதிகம் வந்துட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் துவா செய்யணும். அவங்களுக்கு அழகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் தஆலா நம்ம குடுக்கணும். நம்ம அவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம துவா செய்வோம். இந்த போட்டியில கலந்துக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அல்லாஹ் தஆலா அழகிய சொர்க்கத்த குடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இம்மையில ஒரு சில வெற்றிகள அல்லாஹ் தஆலா பின்தள்ளி வைத்தாலும், அழகிய வெற்றிகள உங்களுக்கு மறுமையில வச்சிருக்கான். இதே கல்வியை நம்ம லைஃப் லாங்கா தொடரணும் அப்படிங்கிறது தான் சிஸ்டர். நம்ம எந்த ஒரு அமலை செஞ்சாலும், ஒரு சிறிய அமலை செய்தாலும், நம்ம வந்துட்டு தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணத்துக்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, "நான் வந்துட்டு அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்களுக்கு தான் நான் முன்னுரிமை குடுப்பேன்" அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா வந்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் முந்தியவர்களுக்கு தான் முன்னுரிமை குடுப்பேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, "நான் வந்துட்டு முந்தியவர்களுக்கு முன்னுரிமை குடுக்க மாட்டேன். இஸ்லாத்துல யார் யார் இஸ்லாத்த தொடர்ந்து ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க முந்தியவர்களா இருந்தாலும் சரி, இல்ல பின்னாடி ஏத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரியான சூழ்நிலையில தான் நான் வச்சிருப்பேன்" அப்படிங்கிறத அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல தான் இஸ்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சுச்சு அப்படிங்கிறது தெரியும். அதனால இஸ்லாத்துல நம்ம எவ்வளவு தூரம் முந்தி போறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, நம்ம எந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டோம், ஃபர்ஸ்ட் வந்தோம், செகண்ட் வந்தோம், தேர்ட் வந்தோம் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்குரிய வெற்றி தானே தவிர, மறுமைக்கு ஒரு ஸ்டெப் தானே தவிர, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையேயான ஒரு பாலத்தை சரி செய்யக்கூடிய ஒரு வழிதானே தவிர, இதனால உடைஞ்சு போவதோ, சோர்ந்து போவதோ யாருமே இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு குடுத்துட்டான். இறை நம்பிக்கையாளனுடைய ஒரு குணத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா வந்து சந்தோஷப்படுறான். அந்த இறை நம்பிக்கையாளன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அந்த இறை நம்பிக்கையாளனை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அந்த இறை நம்பிக்கையாளன் யாரு அப்படின்னு சொன்னா, இறை நம்பிக்கையாளன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவனுக்கு நடந்துச்சுன்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கண்ணீர் விட்டு அழுது நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியானாக அவன் இருப்பான். அதே மாதிரி வந்துட்டு கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட, தான் தோல்வியை தழுவிய சூழ்நிலையிலும் கூட, நான் ரொம்ப கேட்டு கிடைச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்துட்டு செஞ்சேனே, எனக்கு அல்லாஹ் தஆலா இதன் மூலம் ஒரு ஒரு விஷயத்த எனக்கு உண்மையில குடுக்கலையே அப்படின்றதுக்காக வருத்தப்பட மாட்டான். அதற்காகவும் அல்லாஹ் தஆலாட்ட வந்துட்டு ம சந்தோஷமா வந்துட்டு துவா செய்வான். எனக்கு இதுல கயிறு இருக்கு அப்படிங்கிறத அவன் நம்புவான் அப்படிங்கிறத ஒரு இறை நம்பிக்கையாளன் நம்புவான். அதனால எல்லாரும் எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய மனசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளும் ஃபியூச்சர்ல ஒரு இறை நம்பிக்கையாளராக வாழலாம். இது எல்லாம் நான் சொன்னது பேரண்ட்ஸ்க்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இத மனசுல வச்சு உங்க சின்ன குழந்தைகளுக்கு அதை எப்படி உங்களுக்கு ஊட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் சிஸ்டர். சாப்பாடு ஊட்டுற மாதிரியே உங்களுடைய அமல்களையும் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழிகளையும் நீங்க அழகாக அவங்களுக்கு ஊட்டுங்க. அவங்க அழகிய முறையில வளர்ந்து மறுமைக்குரிய குழந்தைகளாக அவங்க இன்ஷா அல்லாஹ் வளருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அழகிய முறையில வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருடைய நேம நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்தாத் ஸ்கிரீன் தெரியுதா உஸ்தாத்? தெரியுதுமா. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஹாதியா நிஸ்வான் மதரசால இருந்து 4th ஆனுவல் டே காம்படிஷன்ல ஸ்பீக்கிங் காம்படிஷன் பேச்சு போட்டியில கலந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெயர் அஸ்லீனா, ஜசீனா மெஹரிஷ், ஆயிஷா ஃபாத்திமா, ஜுமானா, அஃப்ரா பானு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 4th டே ஆனுவல் காம்படிஷன்ல எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன்ல கலந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெயர் மஹதியா, பீமா தன்சியா, ஆரிஃப் ஹுசைன், நஸ்ரீன் பானு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். துவா மெமரிஸ் காம்படிஷன்ல சம்ஹா, தைசீரா, அல் அஃபீஃப், மியாஸ் ரஹ்மான், முஹம்மது நிஹான், இன்ஹுல் சஃபீகா, அஃப்ராஸ், அமார் வீர், முபஷிரா, அமீனத் ஹினா, முஹம்மது சஃப்வாப்,
சுஹைனா பானு, ஆலா ஆயத் நிஷா, ஃபிர்னாஸ் மாயிசா, அஃப்ஷீன் ரானா, சஹீஜா, நௌஃபா, முஹம்மது ஃபிர்தௌஸ், ஃபைசா, ஆயிஷா ரீஃப், அஃப்ரான் அஹமத், அல் ரிஹானா, சைரா பானு, அக்ஸா, ரிஹான் ரஸா, முஹம்மது சபீர், முஹம்மது சுஹைப், முஹம்மது அஸ்லம், முஹம்மது அஜ்மல், ஜைனப் ரைனா, ஜர்ராஹ் ஜும்சும், முசுஹா அப்பாஸா, முஹம்மது அக்ராஸ், ஹிதாயா பிஸ்மி, முஹம்மது ஆரிஃபீன், முஹம்மது ஃபஹத், பரக்கத் சுஜானா, முஹம்மது நுஃபைல், ஆயிஷா சிரான், சாரா, அப்துல் சலாம், ஜமாலுதீன், தன்ஷிகா, ஹாலித், ரய்யான் இப்ராஹிம், முஹம்மது ஆத்திஃப், சயீத் தமீம், ஃபாஸா, சஃபியா, ஃபாத்திமா ஹானியா, மின்ஹா, முஆத், முஹம்மது அசீம், முஹம்மது ரிஹான், அப்துல் அஹத், ஃபாத்திமா பேகம், இஸ்மா ஃபாத்திமா, வசீரா பேகம், ஆதிலா ஜாஸ்மின், பலீலா ஹெனா, முஹம்மது ஆத்திஃப், சையது தமீம், ஃபாஸா, சஃபியா, ஃபாத்திமா ஹனியா, மின்ஹா, முஆத், முஹம்மது அசீம், முஹம்மது ரிஹான், அப்துல் அஹத், ஃபாத்திமா பேகம், இஸ்மா ஃபாத்திமா, வசீரா பேகம், ஆதிலா ஜாஸ்மின், தலீலா ஹெனா, ஹனியா நூரின். அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சூரா மெமரிஸ் காம்படிஷன்ல கலந்துக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெயர்கள்: ஜுவைரியா, ஆஃபியா, ஜுனைதா, சஃப்ரா ரயான், ஆஃபியா சுல்தானா, சுலாஃப் ரவாஸ், ஆயிஷா சகானி, ரீமா சனா, ஆமினா தாஜ், அஃப்சல், அல் ஹிதாயா, முஹம்மது இலியாஸ், ஆஃபியா, முஹம்மது சுஃபியான், ஆதிரா ஃபாத்திமா, ஹனியா, சஹீரத்துல்லா, அஃப்ரிதா பீர் முஹம்மத், மரியம் ஜமீலா, ஃபைரோஸ் ஃபாத்திமா, தஸ்பீஹா தஸ்னீன், ஃபாத்திஹா அமானா, ரிஃப்னா, ஹலீமா, அஃப்ரஸ் அஹமத், முஹம்மது ரய்யான், இனாரா, சனா ஃபாத்திமா, அலீனா ஃபாத்திமா, மஸ்னா மரியம், முஹம்மது ஷாஹித், நிம்ரா, ஆயிஷா, அஃபானா, தல்ஹா, ஹினா, ஹதீஜா தஸ்னீன், ஹுதைஃபா, சஜீதா, நஷ்வா, ரிதா மரியம், முஹம்மது சாலிஹ், முஹம்மது அபு தாலிப், முஃபின் அனஸ், ஜாசியா, ஹசீஃபா, சஃபியா அஃப்ரீன், முஹம்மது ஷாஹித், சதாம், ஃபர்சானா பேகம், சிஜானா, முஹம்மது சுப்ஹான், ஆஃபியா, சஹீன், சுமையா, ஹாஜிரா முஹைமினா, ஆயிஷா சுஹைனா, அஃபீஃபா, அல்ஃபியா, சஹானா, மர்லியா, அஃப்ரின் ஹஜ்ரத், ஹஜ்ரா, அஃபீன் இஃபா, ஹதீஜா, அல் ஹிதாயா, அல் ஃபஸ்லினா பின்த் ஜுனைத் ஃபரூக், மரியம் ஹதீஜா, சனோஃபர் நிஷா, சுவாதிகா பானு, ஷேக் அப்துல்லா, சௌகத் நிஷா, நுஃப்ரா ஷீரின், ஃபாத்திமா ஜைனா, ஃபாத்திமா உனானா, முஹம்மது இலான், ஆலியா ஹசீமா, ஃபாத்திமா ஹவுனா, ஆசிஃபா மரியம், சீரின் ஃபாத்திமா, முஹம்மது ஜுமானா, முஹம்மது இயாஸ், ஹைகா மரியம், ஆலியா ஹசானா, வாஜிதா, முஹம்மது யஹ்யா, முர்சுகா, ராஹீனா, ஆஃப்ரீன், ஃபஹத், முஜாஹிதா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சூரா மெமரிஸ் காம்படிஷன்ல இன்னும் இருக்காங்க சிஸ்டர்ஸ்: ஆகில், ரியானா, மஹீக் ஃபாத்திமா, முஹம்மது அப்துல்லா, அஃப்ரா, முஹம்மது ரயான், மதீஹா ஃபாத்திமா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கிராத் காம்படிஷன்: அஃபீரா, முஹம்மது நிஹால், ஹஸ்லின் ஜுலைஹா, அல் ரஃபா, அல் தஸ்னீன், ஹுமைரா, அஸ்-ஜஹ்ரா, ஜினோரா ஃபிர்தௌஸ், முஹம்மது ஹனீஃப், அகியா ஃபாத்திமா, ஜைனப் ருஸ்தானா, ஆதில், மரியம் அர்சதா, ஃபசீலா மரியம், ஹுபைப், ஃபலிஹா மரியம், ஃபாத்திமா இஸ்லாஹ், முஹம்மது அபரார், முஸ்தக் தைமுல்லா, அர்கான், அஸ்ஃபியா, ஷாஹித், சம்சுமா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சிஸ்டர்ஸ். அல்ஹம்துலில்லாஹ், இவங்க எல்லா பார்ட்டிசிபேஷனோட நேம். இப்போ நம்ம வின்னிங் லிஸ்ட் பார்த்துக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹுக்காக பண்ணீங்க, அல்லாஹுக்காக எல்லாரும் ஏத்துக்கங்க. வின் பண்ணவங்க எல்லாருக்காகவும் அல்லாஹ் தஆலா அழகிய கிருபையை கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்த ஒருவளாக. அல்ஹம்துலில்லாஹ். பயான் காம்படிஷன்ல அஸ்வீன், ஜெசீரா, ஹதீஜா, ரோஃபினா, தஸ்பியா, அர்ஃபியா. ஹதீஸ் காம்படிஷன்: ஹதீனா, ஃபெபினா, யாஸ்மின், இனாரா கான், ஹனியா, சலாஹுதீன், சஹீனா, யசீரா, முஹம்மது நசீம், நிஜாமா, ஃபரீஹா, அஃப்சானா, ஷகீல் ஹக். ஹதீஸ் காம்படிஷன்: சுபைதா, ஸ்வனா, சஹீனா, அஸ்மா, அர்ஷியா, அஸ்மத், ரிஃபா, ஃபாத்திமா, முஹம்மது ரியான், ஃபாத்திமா, முஹம்மது ஃபஹீம், ஃபாத்திமா, முஹம்மது ஃபஷீப். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வின்னர்ஸ் பாத்துறலாம். ஸ்பீக்கிங் காம்படிஷன் வின்னர்ஸ்: ஆயிஷா ஃபாத்திமா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஃப்ரா பானு, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்லீனா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.
essay writing competition winners Arif, Bima Tansia, Mahdiya. Barakallahu fikum. Dua memories competition winners Muhammad Fahad, Muhammad Firdaus, Muhammad Safwan. Barakallahu fikum. Surah memories competition winners Afrin Hajra, Sirin Fatima, Al Fazluna. Barakallahu fikum. Bayan competition winners Jasira, Khatija Rafina, Asrin. Barakallahu fikum. Hadith competition winners Hania, A Sahina Asraf Ali, Yasira. Barakallahu fikum. Virat competition winners Muhammad Hanif, Fatima Islah, Sinora Firdaus. Barakallahu fikum. Alhamdulillah. Ustaz, அல்ஹம்துலில்லா. டிராயிங் காம்படிஷனோட ரிசல்ட் வந்து நிஷ்மா உஸ்தாத் அனௌன்ஸ் பண்ணுவாங்கம்மா. நிஷ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் நபிய்ய பஅத அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அகிலத்தின் அருட்கொடையாம் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் ஏனைய நல்லடியார்கள் மீதும் எனதருமை சகோதர சகோதரிகளே உங்கள் மீதும் என் மீதும் அன்பு குழந்தைகள் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் பரக்கத்தும் ஏற்படட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் நம்மளோட உஸ்தாதோட வழிகாட்டுதலின்படி வின்னர்ஸ் லிஸ்ட் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தலைப்புல நான் பேச இருக்கிறேன். சோ என்னோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா வாழ்க்கை பயணம் என்னும் தலைப்பில் சிந்திக்க சில நொடிகளாக மாற்றும் நோக்கில வந்துட்டு என்னுடைய சிறு பேச்சை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். மனுஷனா பிறந்தவனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா லைஃப்ல 3 ஸ்டேஜஸ் வந்துட்டு கடந்து போகிறதுக்கான ஒரு கடமையோட தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதுல முதல்ல வந்துட்டு இந்த இம்மை வாழ்க்கையை கடக்கணும். அதுக்கப்புறம் மரணத்துக்கு பின்னாடி வந்துட்டு மன்னரை வாழ்க்கையை கடந்து போகணும். நெக்ஸ்ட் வந்துட்டு மறுமை வாழ்க்கையை மறுமை வாழ்க்கையை கடக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம எதுக்காக கடந்து போற கடமையில இருக்கோம் அப்படின்னா மறுமையுடைய வெற்றிக்காக தான். மறுமையை வெற்றி கொள்ளணும்னா நம்ம அழகிய முறையில முதல்ல இம்மையை வெற்றி கொள்ளணும். இம்மையை வெற்றி கொள்ளணும்னா இம்மையை வெற்றி கொண்டால்தான் அடுத்தது நமக்கு மன்னரையில வெற்றி கிடைக்கும். மன்னரையில வெற்றி கிடைச்சாதான் மறுமையில வெற்றி கிடைக்கும். ஒரு அழகிய பாதையில இஸ்லாம் கூறும் வழிபடி 3 ஸ்டேஜஸையும் வந்து நம்ம வெற்றி பெறக்கூடியவங்களா நம்ம எல்லாரையுமே வந்துட்டு அல்லாஹ் ஆக்கி வைக்கணும். அதுக்கு லைஃப் வந்துட்டு ஒரு டெஸ்ட் பேப்பர் எல்லாருமே சொல்ற மாதிரி தான் நானும் சொல்றது ஒரு நார்மல் தியரி. சோ இப்ப ஸ்கூல் காலேஜஸ்ல வந்து இப்ப எப்படி எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுல வந்துட்டு சக்சஸ் கிடைச்சதுன்னா ஒரு ஹை பொசிஷனுக்கு போறாங்க. சோ அதே மாதிரிதான் லைஃபுமே. சோ லைஃப்ல நம்ம லைஃப்ல அல்லாஹ் கொடுத்த டெஸ்ட் பேப்பர்ல வந்துட்டு நம்ம பாஸ் அவுட் ஆயிட்டோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஜன்னத் கொடுப்பான். சோ சக்சஸ் நோக்கிய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா தவக்குல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சக்சஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்ல வந்துட்டு நம்ம மறுமையை வெற்றி கொள்ள இம்மையையும் மன்னரையும் வெற்றி கொள்ளணும் அப்படிங்கும்போது சக்சஸ் நோக்கி ஸ்டெப் வைக்கணும். அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு தவக்குல். சோ சக்சஸ் நோக்கி நம்ம ஸ்டெப் வைக்கும் போது நம்மளுடைய தவக்குல் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. என்ன அப்படின்னா உன்னுடைய ஒட்டகத்தை நீ கட்டியும் வை, அதே சமயம் அல்லாஹ்வையும் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த சக்சஸ் நோக்கி பண்றோம், நமக்கு சக்சஸ் வேணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா அந்த ஒர்க்ல நம்ம ஹார்ட் ஒர்க்கும் கொடுக்கணும், அல்லாஹ் நம்பிக்கையும் கொள்ளணும். இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு பேடா இருக்கு, நமக்கு எந்த பக்கமுமே எந்த வழியுமே தெரியல அப்படிங்கும் போதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி வந்துட்டு அல்லாஹ் மேல பிளைண்ட் ஃபுல்லா நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா அல்லாஹ் வந்துட்டு மூசா நபியோட பிளைண்ட் ஃபுல்லான ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு கடலையே ரெண்டா பிளந்து வந்துட்டு அத்தாட்சியை காமிச்சிருக்கான். சோ அந்த மாதிரி வந்துட்டு பிளைண்ட் ஃபுல்லா நம்ப வேண்டிய இடத்துல அல்லாஹ் பிளைண்ட் ஃபுல்லாவா நம்பணும்.
அதே மாதிரி வந்துட்டு நம்ம சக்சஸ் நோக்கி போகும்போது தவக்குல் அப்படிங்கிற விஷயத்துல வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு அல்லாவையும் நம்பணும், நமக்கான அந்த ஒர்க்ஸையும் வந்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். ஸோ சக்சஸோட கீ என்ன அப்படின்னு பார்த்தா, சக்சஸோட சாவி என்ன அப்படின்னு பார்த்தா, இது நார்மலா சொல்லிடலாம், ஆனா இதுதான் சக்சஸோட கீ என்னன்னு பார்த்தா சபர். ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாடையும் உலகையும் வந்துட்டு இஸ்லாமிய பாதையில் வெற்றி கொள்ள வந்துட்டு 23 ஆண்டுகள் ஆச்சு. சுபஹானஹு வ தஆலா. அப்ப 23 ஆண்டுகளா தன்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு அவங்க அமைதியா இருந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு இந்த உலகம் பூரா இஸ்லாம் பரவி இருக்கு. இந்த உலகத்தை வெற்றி கொண்ட நிலையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைஞ்சாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே 23 ஆண்டுகள் இருந்துச்சு. அல்லாஹ்வையும் மலக்குகளையும் உதவியா கொண்டு இந்த உலகத்தை வெற்றி கொள்ள அவங்க 23 ஆண்டுகள் வந்துட்டு பொறுமையா வந்துட்டு எல்லாத்தையும் சகிச்சுட்டு போயிருக்காங்க. சோ நம்ம லைஃப்ல நம்ம சக்சஸ் பார்க்கணும் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமையை நம்ம எடுத்துக்கக்கூடியவங்களா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபெயிலியர். இப்போ நான் வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன் வின்னர் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது, ஏன்னா குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு டிராயிங் பண்ணிருந்தீங்க. எனக்கு வந்துட்டு செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப டஃப் கொடுத்திருந்தீங்க மாஷா அல்லாஹ். சோ நான் சொல்லணும்னு நினைச்ச எல்லா விஷயத்தையும் முன்னாடி வந்த உஸ்தாதே சொல்லிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். சோ இப்ப வந்துட்டு வின்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற வின்னர்ஸ் தான் வந்துட்டு எல்லாமே. வின் ஆகாதவங்க வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு கிடையாது. அல்லாஹ் வந்துட்டு ஒருத்தரோட உழைப்புக்குமே ஒரு இடத்துலதான் வந்துட்டு வெற்றியை கொடுக்கும். சோ அதே மாதிரிதான் இப்போ உங்களுடைய வெற்றி வந்துட்டு இப்ப வின்னர்ஸோட வெற்றி வந்து அல்லாஹ் இந்த இடத்துல நியமனம் செஞ்சிருக்கான். உங்களுடைய வெற்றி அல்லாஹ் எந்த இடத்துல நியமனம் செஞ்சிருப்பான் அப்படிங்கிறது வந்துட்டு யாருக்குமே தெரியாது. அது நீங்க கரெக்டான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அல்லாஹ் மேல ஒரு கரெக்டான ஒரு தவக்கல்ல சபர் பண்ணி எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா மட்டும்தான் நம்ம எல்லாரோட சக்சஸையும் நம்மளால ஆய்வு செய்ய முடியும். இன்னும் வந்துட்டு இந்த உலகத்துல வந்து வெற்றியை ஆய்வு செஞ்சபடி நிறைய பேர் இருக்கிறாங்க. வெற்றி எல்லாருக்குமே லைஃப்ல முழுமையா கிடைச்சிடுறது இல்ல. சோ ஒஸ்தாதே வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சொல்றாங்க. சோ நான் என் சைடு சொல்றதையும் சொல்றேன். சோ இன்னும் தான் வந்து இந்த குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களோட சக்சஸ்க்காக வந்துட்டு எந்த இடத்துல எல்லாம் நம்மளோட சக்சஸ் வச்சிருக்கான் அப்படிங்கறத தேட போறீங்க. தவக்கலையும் சபரையும் வச்சுட்டு தேட போறீங்க. அல்லாஹ் வந்துட்டு சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடவும் நம்பிக்கையாளர்களோடவும் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அல்லாஹ் வந்துட்டு பொறுமையாளர்களையும் நம்பிக்கையாளர்களையும் நேசிக்கிறான். அதே மாதிரி வந்துட்டு வரம்பு மீறுறவங்களை வந்து அல்லாஹ் வந்துட்டு நேசிக்கிறது இல்லை. சோ அல்லாஹ் சொல்லி இருக்கிற மாதிரி பொறுமையை கொண்டும் நம்பிக்கையை கொண்டும் நம்ம இன்மை மன்னரை மறுமை எல்லாத்தையும் வந்து வெற்றி கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். மேலும் சொர்க்கத்தில் இருந்து சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதில் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கியருளட்டும் என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்துட்டு வின்னர்ஸ் லிஸ்ட் பார்க்கலாம். சோ இந்த கிட்ஸோட வின்னர்ஸ் லிஸ்ட்ல வந்துட்டு நான் டாப் 10 தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன். மாஷா அல்லாஹ். எனக்கு யாரை செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு டஃப் கொடுத்துருக்கீங்க குட்டீஸ்லாம். அந்த விதத்துல வந்துட்டு வின்னர்ஸ் ஆன குட்டீஸா இருந்தாலும் சரி, ஆகாத குட்டீஸா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரையுமே நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். சோ அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உமன்ஸ் டிராயிங் காம்படிஷன்ஸ் வச்சப்ப கூட அவங்க வந்துட்டு கொடுத்த ரூல்ஸ் வந்துட்டு மீறி போனாங்க. 2 டிராயிங் போட்டாங்க, பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதே மாதிரி உருவப்படங்களை ப்ரொசீட் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லாரையும் சொல்லல, சில உமன்ஸ் வந்துட்டு அதுதான் பண்ணாங்க. பட் கிட்ஸ் வந்துட்டு கரெக்டா ஷார்ப்பா உஸ்தாத் எப்படி ரூல்ஸ் சொன்னாங்களோ அதே மாதிரியே ப்ரெசென்ட் பண்ணிருந்தீங்க. சோ வின்னர்ஸ் இல்லாம எல்லாரையுமே நான் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். சோ டாப் 10ல நாமினேஷன் ஆனவங்களை ஃபர்ஸ்ட் லீடிங்ல டாப் 10ல இருந்தவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வின்னர்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். சோ காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்ட்டிசிபேஷன் கொடுத்தவங்களோட நேம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுல டாப் 10 நாமினேட் ஆகி லீடிங்ல இருந்தவங்களை சொல்றேன். அதுக்கப்புறம் வின்னர்ஸ் லிஸ்ட் நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். சோ நம்மளுடைய ஓவிய போட்டியில கலந்து கொண்ட குட்டீஸோட நேம் வந்து நான் இப்போ சொல்றேன். I'm sorry, please wait for a while. Okay. Heba Subaita, H Hadil, AD Dafia, S Samira, A Amira Fatima, H Shabana Afrin, S Sahia, M Naila, A Jasra Safin, J Adila Junaina, A Al Jasra Fatima, S Muhammad Samiuddin, P Fatima Lutfia, M Sajida Rafi, A Ahmad Aqil, J Anika Inaya, Shazia bin Faisal, N Aisha Shahani, S Afra, Rimza Fazin, I Muhammad Wasim, K Muhammad Shamir, S Saif Ahmad, A Arisha Shifana, A Anisha Shifana, M P Niha, T Ukasha. Alhamdulillah. இதுல நாமினேட் ஆனவங்களோட லிஸ்ட் வந்துட்டு ஆயிஷா சிஸ்டர் ஆயிஷா ஷஹானி, சாரி, ஓகே. ஸோ டிராயிங் காம்படிஷன்ல டாப் 10ல வந்துட்டு நாமினீஸோட லிஸ்ட் வந்துட்டு இப்போ சொல்றேன்.
நைலா, ஆயிஷா ஷஹானி, ஆதிலா ஜுனைனா, ரிம்சா ஃபசீல், ஷசியா ஃபரீன், முஹம்மது சமியுதீன், முஹம்மது வசீம், அஃப்ரா ஃபாத்திமா, அனிகா இனாயா, சஜிதா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போ நான் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணி வின்னர்ஸோட நேம்ஸ் வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் அனௌன்ஸ் பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஹாதியா நிஸ்வான் மதரசால 4th annual day competition for kidsல கண்டக்ட் பண்ணதுல டிராயிங் காம்படிஷன்ஸோட வின்னர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு சிஸ்டர் ஷசியா ஃபரீன் அவங்க இருக்காங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். செகண்ட் ப்ரைஸ் ஹஸ் கான் டு அனிகா இனாயா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். தேர்ட் ப்ரைஸ் வந்துட்டு 2 பேருக்கு அலாட் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் 2 பேருமே வந்துட்டு ரொம்ப பெஸ்டா பண்ணியிருந்தாங்க. அதுல வந்துட்டு தேர்ட் ப்ரைஸ் வந்துட்டு 2 பேர் அலாட் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஸ்டேஜ் வாஸ் கான் டு ஆதிலா ஜுனைனா அண்ட் ரிம்சா ஃபசீன். அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்கில்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா போட்டியாளர்கள் இன்ஷா அல்லாஹ் கலந்துக்காதவங்களுக்கு அண்ட் கலந்துக்கிட்டும் இன்னும் நிறைய பேர் வந்து நேம் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம குரூப்ஸ்லலாம் ஷேர் பண்ணிட்டோம், அதை பார்த்துக்கோங்க. அல்ஹம்துலில்லா. ஸோ முயற்சி எடுத்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்ச பேரண்ட்ஸ்க்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா ஜன்னத்து உயரிய சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வந்து இன்ஷா அல்லாஹ் கொடுப்பானாக. ஆமீன். அதே மாதிரி முயற்சி பண்ண எல்லா கிட்ஸுமே ரொம்ப டஃப் கொடுத்துட்டீங்க, அதனால தான் எங்களுக்கு தள்ளி போயிடுச்சு. இல்லைனா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம எப்போவோ பண்ணுறது தான், சரிங்களா? ஸோ ரொம்ப டஃப்பாக இருந்தது. அல்ஹம்துலில்லா எல்லாருமே இவ்வளோ சின்ன குழந்தைங்க இல்லை, 3 வயசு 4 வயசு 10 வயசு, ஸோ இவ்வளோ சின்ன குழந்தைங்க இல்லை, இவ்வளோ அழகாக கிராத் ஓதுவாங்களா, ட்ராயிங் பண்ணுவாங்களா, மாஷா அல்லாஹ். நான் வந்து நிஷ்மா உஸ்தாத்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நம்மளுடைய இஸ்லாமிய சமூகத்தில் ரொம்ப நிறைய டேலண்டட் பர்சன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது ஒன்று வந்து நான் ரொம்ப வியந்து பார்த்த விஷயம். ஸோ ரொம்ப டேலண்டட்லாம் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா இந்த உலகத்துலேயும் மறு உலகத்துலேயும் இந்த டேலண்ட் மூலமாக நமக்கு இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தோட பாதையிலேயே நிறைய வெற்றியை கொடுத்து, இந்த உலகத்தில் நமக்கு எதிராக எவ்வளவோ சூழ்ச்சியை வந்து இந்த காஃபிர்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மஸ்ஜித் அல் அக்ஸால இருந்து இப்போ பாபர் மஸ்ஜித் வரைக்கும் நம்மளுக்கான சூழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் நம்ம சமூகம் எதுலேயுமே வந்து பின்தங்கி போகலை. நம்ம எல்லாத்துலேயுமே இன்ஷா அல்லாஹ் நம்ம குழந்தைங்களையும் சரி நம்மளும் சரி வெற்றி பெறுவோம். அப்படிங்கிறதுக்கு இதை ஒரு அடித்தளமாக கொண்டு நம்ம எடுத்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த முயற்சிக்கும் நிறைய துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரு உலகத்திலும் வெற்றி அளிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸோ எண்டிங் ஸ்பீச் ஜெசீலா பானு, உஸ்தாதா ஹாதியா நிஸ்வான் மதரசா. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. ஹாதியா நிஸ்வான் மதர்சா 4ஆம் ஆண்டின் துவக்கத்தை முன்னிட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான இஸ்லாமிய போட்டிகள் நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, துவா போட்டி, சூரா மனனம், கிராத் போட்டி, பயான் போட்டி, ஹதீஸ் போட்டி போன்றவை அல்லாஹ்வின் அருளால் சிறப்பாக நடைபெற்றது. போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன். இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைவருமே வெற்றியாளர்களே. ஆம். அல்லாஹ்வின் பாதையில் சென்று அல்லாஹ் வெற்றியை தந்தருள்வானாக. ஆமீன். போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த மார்க்க விஷயங்களை எடுத்து பேசும் போதும், துவாக்கள் ஓதும் போதும், சூறாக்கள் ஓதும் போதும் தனக்கு தெரியாததை மற்ற போட்டியாளர்கள் மூலமாக தெரிந்து கொள்கின்றனர். மறுமையின் பாதையை நோக்கி வெற்றி பெற அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு ஆணின் ஒவ்வொரு பெண்ணின் மீதும் கடமையாகும். எவர் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வெளியில் செல்வாரோ அவர் வீடு திரும்பும் வரை அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறார். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளும் பாதையில் செல்பவருக்கு சொர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் எளிதாக்கி வைத்திருக்கிறான். மார்க்க கல்வியை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சொர்க்கத்தின் பாதையை எளிதாக்குவானாக. ஆமீன். இப்போட்டியை சிறப்பான முறையில் அல்லாஹின் கிருபையோடு நடத்தி வைத்த நமது ஹாதியா நிஸ்வான் மதரசாவிற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். இன்னும் இது போன்ற பல போட்டிகளை குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் வைப்பதற்காக அல்லாஹ் கிருபை செய்வானாக. வக்துப் லனா ஃபீ ஹாஸிஹித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাহ. இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளை விதித்தருள்வாயாக. நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகிறோம். ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்தி அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরাতি தவஃபினா முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன்
வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, இம்மையிலும் மறுமையிலும் நீயே எங்கள் பாதுகாவலன். முஸ்லிமாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கும் நிலையில் எங்களை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக. இன்னும் நீ எங்களை நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்திடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இறுதியாக சில வரிகள். இறைவன் எல்லோருக்கும் பொதுவாக வழங்கிய அருட்கொடை நேரம். நேரத்தை பயன்படுத்தினால் வெற்றி, வீணடித்தால் தோல்வி. இன்று அமல்கள் உண்டு, விசாரணை இல்லை. நாளை மறுமையில் விசாரணை உண்டு, அமல்கள் இல்லை. சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி அடைவோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், பயானில் வந்து இவ்வளோ பொறுமையாக எந்த ஒரு அன்மியூட் பண்ணாமல், எந்த ஒரு வீடியோ ஆன் பண்ணாமல் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பயானை வந்து முடிச்சு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஜிசாக்கல்லா ஹைரன் கசீரா. அல்ஹம்துலில்லாஹ், துவா ஓதிக்கோமா. சுப்ஹானக அல்லாஹும்ம وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم أستاذ. السلام عليكم ورحمة الله وبركاته.